Hi friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நாம இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அருமையான சைட் டிஷ் பண்ண போறோம். என்னன்னா வடகறி. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு நான் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து செய்யிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பு இது 200 கிராம். இந்த கடலைப்பருப்பை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போறோம். அந்த மிக்ஸி ஜார்லயே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க. 3 பல்லு பூண்டு தோலோட தான் போடுறேன் நான். கூடவே 2 காஞ்ச மிளகாய், இதிலே நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் வடைக்கெல்லாம் எப்படி நம்ம அரைப்போமோ மசாலா வடைக்கெல்லாம் அந்த பதத்துக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றாமல் அதில் இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நம்ம பேனில் வடை எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாக இருக்குது. பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போடுங்க. தட்டி கூட போட தேவையில்ல. கொஞ்சமாக சின்னதாக இந்த மாதிரி எடுத்து போடுங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிச்சு போட்டோம். இது ஃபுல்லாக வேக தேவையில்ல, ஒரு அரை வேக்கடை வெந்தால் போதும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்தாலே போதும். ஆயிலேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருங்க. பார்க்குறதுக்கு பக்கோடா மாதிரி இருக்கும். இது நம்ம வடை ஷேப்பில் போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எதுக்கு போடுறோன்னா, நம்ம வடகறி செய்கிறதுல நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுக்கிற இந்த வடை துண்டுகளை நம்ம உடச்சி தான் போட போகிறோம். அதனால தான் நான் சின்ன சின்ன துண்டாகவே போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த வடையை கையிலேயே இப்படி பிசைஞ்சிங்கனாலே நல்லா தூள் தூளாக உடஞ்சிரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஏன்னா தூளாக தான் இருக்கணும். நல்லா அப்பளம் போல் உடையுது பாருங்கள். அடுத்தது பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. அந்த ஆயிலில் 2 பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, 3 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாச்சி பூ 1. இது எல்லாத்தையும் ஆயிலில் சேர்த்துருங்க. பொரியணும். நம்ம போட்டதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு 3 வெங்காயம் மெலிசாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதையும் சேர்த்துருங்க. இப்போ தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இதில் வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அடுத்தது தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இவ்வளோ தான் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இதில் நான் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வடகறின்றதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். சின்ன சொம்பில் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இறக்குற நேரத்துலையும் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். புதினாலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு கடைசியாக செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம். அது இல்லாமல் வடை பொரிக்கும் போதும் நம்ம சால்ட்டு சேர்த்து தான் வடையை பொரித்தோம். அதனால் சால்ட்டு கடைசியாக நம்ம வடகறி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட்டு சேர்க்க வேணாம். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. ஆயில் தானே பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து தூள் பண்ணி வச்சுருக்க இந்த வடை துண்டுகளை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வடகறி வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிச்சாலே போதும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மூடியை திறக்கலாம். பாருங்கள், மூடியை திறக்கும் போது நல்லா கம அருமையான வாசனையில் வடகறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வடகறி வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் வந்து அருமையான சைடிஷாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை, அடுத்தது கொஞ்சமாக புதினா வந்து நிறைய சேர்த்துறாதீங்க, மீடியமாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பக்காவான சைடிஷாக டிஃபனுக்கு இந்த வடகறி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.